அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே vlog தான். இன்றைக்கி வந்துட்டு யார் முகத்தை முழிச்சானே தெரியாது. நான் கண்டினியூஸாக பாருங்கள் தெரியும். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு பாயா தான் வந்து செஞ்சுருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஈவினிங் 4 o'clock தான் நான் வந்து செஞ்சேன். கால்லேருந்து வந்து கெஸ்ட்டு மேலே கெஸ்ட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. ஏன் வந்தாங்கன்ட்டு அவங்களுக்கு தெரியல, எதுக்கு வந்தாங்கன்ட்டு எனக்கும் தெரியல. ஸோ சரி சும்மா இந்த பக்கமாக வந்தும் பார்த்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஏதோ ஒன்று ஒரு நாளைக்கு 8 டைம் கெஸ்ட்டு வந்தாங்க. அதுவும் ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் பார்த்திங்கன்னா 5 to 6 மெம்பர்ஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தாங்க. ஓகே பரவாயில்ல, கெஸ்ட்டு வந்தால் கூட ஒரு பர்க்கத்து தானே அப்படின்ட்டு விட்டுட்டேன். சரின்ட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கலான்ட்டு எப்போவுமே வந்து சண்டேஸில் தான் வந்து க்ளீனிங் ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 மந்த்தாக பார்த்திங்கன்னா வீட்டில் யாருக்குமே உடம்பு சரியில்லை. அதனால் வந்து க்ளீனிங் பக்கமே நான் வந்து போகலை. வேறு ஏதாவது இருந்தால் கூட நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்து டென்ஷன் ஆகிறதே வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கு தான். ஏன்னா பசங்களையும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும், ஹஸ்பண்டையும் பார்க்கணும். அதே மாதிரி வந்து பசங்க நைட் டைமில் வந்து தூங்க மாட்டாங்க. அவங்க கூட நம்மளும் முழிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து முடிக்கிற வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் வந்து உடம்பு வந்து ரொம்ப டல்லாகிடும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. சரி இன்றைக்கி எப்படி இருந்தாலும் க்ளீனிங் ஒர்க் ஆகாது அப்படின்னு விட்டுட்டு சமைச்சி சாப்பிட்டுட்டு பேசாமல் படுத்துக்கலான்னு தான் பார்த்தேன். பட் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு. அம்மா வந்திருந்தாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா கேசரி இதெல்லாம் பாயாசம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்கேயே நிறையா ஸ்நாக்ஸ் இருக்குது. ஈவினிங் 4 o'clock வந்திருந்தாங்க. ஸோ நம்ம தான் சமைச்சிட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வயிறு கொஞ்சம் ஃபுல்லாக்கிட்டோம். ஏன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு கூட செய்யலை, எதுவுமே செய்யலை. ஏன்னா என்னோடய பிளானே பார்த்திங்கன்னா காலேருந்து ஒரு ஹாஃப் டே வந்து எல்லா க்ளீனிங் ஒர்க்கும் முடிச்சுட்டு நம்ம வந்து எங்கேயாவது போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் ரொம்ப நாள் ஆகுது ரொம்ப தூரமாக போய். லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஒரு என்கேஜ்மெண்ட்டு. ஸோ அதுக்கு தான் நான் வந்து வேலூர் வரைக்கும் போயிருந்தேன். அவ்வளோதான், போகணுமா வந்தோமான்னு இருந்துச்சு. பசங்களை வந்து கூட்டே போகல, பாப்பாவை மட்டும்தான் வந்து கூப்பிட்டு போனேன். ஸோ பையனையும் பார்த்திங்கன்னா எங்கேயும் கூட்டே போகல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலையை முடிச்சு போய் படுக்கலான்ற ஒரு ஆசையே எனக்கு வந்து போயிடுச்சு. படுத்தம் பார்த்தாக்கா பக்கத்து வீட்டில் வந்து பூனை வந்து குட்டி போட்டுருந்துச்சு அப்படின்ட்டு கொண்டாந்து காமிச்சிட்டு இருந்தாங்க பசங்கள்லாம். ஸோ பார்த்திங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்குது. அப்போ தான் பிறந்துருச்சு. ஒரு 1 hour to 2 hour தான் இருக்கும் அது பிறந்து. பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த ஒரு வேலை தான் நான் வந்து செய்யணுன்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி வச்சுருந்தேன். நேற்று பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து ஃபுல் வீடும் வந்து ஓரளவு கொஞ்சம் மீன்ஸ் கிச்சன் மட்டுமாவது கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா அங்கே சிங்க்கு கிட்டே இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, அது மடை வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்கு. என்ன சொல்கிறதுன்னு அதுக்கு தெரியல. ஸோ அது பார்த்திங்கன்னா அது உடஞ்சிருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடியும் இந்த வீட்டுக்கு வந்து 2 years ஆகும்போது இந்த 2 years பார்த்திங்கன்னா 2 times இந்த மாதிரி உடஞ்சிருக்கு. இது 3rd time. 2 time பார்த்திங்கன்னா நானே சிமெண்ட் கலவையெல்லாம் போட்டு ஃபிட் பண்ணி பார்த்தேன். அப்புறமா ஒயிட் சிமெண்ட் கூட போட்டு பார்த்தேன். பட் எதுவுமே வந்து ஃபிட் ஆகலை. இது பார்த்திங்கன்னா யூடியூப்பில் தான் நான் வந்து பார்த்தேன். ஸோ ஓகே நம்ம இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து இதோட லிங்க் வந்து நான் ஆன்லைனில் இருக்கான்னு செக் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் லிங்க் வந்து சென்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா அப்படியே நொறையாக வரும். பார்த்திங்கனாவே தெரியும், ஒரு திக்கான ஜெல் பேஸ்ட்டாக இருக்கும். பசங்க பார்த்திங்கன்னா இதை வச்சு செம்மையாக கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. பட் இது வந்து கையில் பட்டுருச்சுன்னா செம்ம ஹீட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் சேஃப்டிக்கு நம்மக்கிட்ட வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதுதான் ஒரு கார்ட்போர்ட் அட்டை வச்சுட்டு, கார்ட்போர்ட் அட்டைலாம் கிடையாது, ஏதோ ஒரு அட்டையை வச்சுக்கிட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாமே வந்து போட்டு விட்டார் ஹஸ்பண்டு. அது வரைக்குமே கையை வச்சுன்னு சும்மா இல்லாத பசங்க வந்து அடிக்கடி வந்து கையை வச்சு பார்த்துட்டே இருந்தாங்க. அது எப்படி இருக்குது பாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரியாக தெரிஞ்சிச்சு போல். ஆளாளுக்கு ஒவ்வொரு பேராக வந்து வச்சுட்டு இருந்தாங்க அந்த ஜெல்லை பார்த்துட்டு. ஸோ அது ஃபிட் பண்ணி முடிச்சது பிறகு பார்த்திங்கன்னா அங்கே தான் தண்ணி இருக்குது, ஆர்வோ தண்ணி இருக்குது. ஸோ அது வந்து ரிலேஷன்ஸ் எல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா போய் பிடிச்சிட்டு வர்றது நானே வந்து மறந்துட்டேன். ஏன்னா ஃபுல் டே நாள் நைட்டே வந்து நம்ம போட்டு விட்டுருந்தா காலைல வரைக்கும் நல்லா காஞ்சிட்டு இருந்திருக்கும், தெரிஞ்சிருக்காது. ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு விட்டுட்டார். எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா சத்தம் போடுவார், எதனாச்சும் சொதப்பி வைப்பேன்ட்டு. நான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா சொதப்பி வைப்பேன் அப்படின்ட்டு சத்தம் போட்டாங்க, நான் விட்டுட்டேன். ஸோ அதனால் அவரே செய்யட்டும்னு நான் விட்டுட்டேன்.
இது நல்லா வேலை நேரத்தில் இன்னும் பாத்திரம் கூட கழுவல. பார்த்தாவே தெரியும் வீடே அந்தளவுக்கு நாஸ்தியாக இருந்துச்சு. அப்போ வந்து நான் இதை செய்கிறேன். சரி ஏதோ ஒன்று 6 மாதமாக சொல்லி இன்றைக்கி தான் அதுக்கு விடிவு காலம் வந்திருக்கு. முதல்ல இந்த வேலை முடியட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதை சொல்லி பசங்கள்கிட்ட சத்தம் போட்டு கடைசியாக பார்த்தா நானே வந்து அதை கொஞ்சம் நவுத்தி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது மேலே போய் சாஞ்சி எட்டுற மாதிரி இருக்கும். எனக்கு எட்டாது ஆர்ஓ தண்ணி குடிக்கிற தண்ணி கெஸ்ட்டுக்கு கொடுக்கணும் இல்லையா. ஸோ அது பார்த்திங்கன்னா எட்டி பிடிக்கிறதுக்கு எனக்கு இது ஒட்டி தான் வந்து என்னால் எட்ட முடியும். ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நவுந்துருச்சுன்ட்டு ரொம்ப கத்திகிட்டே இருந்தார். அப்பா இதுக்கு மேலே யாராவது வந்தாக்கா நீங்களே தண்ணி கொண்டாந்து கொடுத்துருங்க, என்ன சொல்லாதீங்க அப்படின்னு நான் பாட்டுக்கு பேசாமல் போய் உக்காண்ட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் டீயை போட்டு குடிச்சிட்டு உக்காண்ட்ருந்தோம். ஒரு 8 மணி போல் இருக்கும். இன்னொரு கெஸ்ட்டு வந்தாங்க, ரிலேஷனு. ஸோ வந்ததுலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க வந்தது தான். ஏன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்ம என்ன தான் இங்கேருந்து வாங்கி சாப்பிட்டாலும் அந்த ஊர் சாக்லேட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கும் 90s கிட்ஸாக இருக்கட்டும், 80s கிட்ஸாக இருக்கட்டும், 70s கிட்ஸாக இருக்கட்டும், இது வரைக்குமே பிடிக்காத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பசங்க பார்த்திங்கன்னா அதில் தைலம்லாம் இருந்துச்சு. இதெல்லாமா கொண்டாடுவாங்க, இனி யாருக்குமா உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டான். அதான் நான் சொன்னேன், அங்கேருந்து வரும்போது இந்த மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது சகஜம். நான் பார்த்திங்கன்னா அதில் என்ன இருக்குன்னு கூட பார்க்காத அதில் அந்த பபிள்ஸ் தான் உடச்சிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது, அது ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா போட்டு உடச்சிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதான் சொன்னேன், எல்லாம் காலி பண்ணிட்டு எனக்கு கவர் மட்டும் கொடுத்துருங்க, வேறு எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு. என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக சிரிச்சிட்டு இருந்தார். ஆளாளுக்கு அது இதுன்னு எடுப்பாங்க, நீ என்னென்னா நான் பபிள்ஸ் கேட்குற அப்படின்ட்டு. அந்த கவருக்குள்ளார எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அங்கேருந்து வரவங்க அப்படின்னா சாக்லேட்டு, இந்த சென்ட்டு, அப்புறமா இந்த தைலம், இது 3ம் கண்டிப்பாக இருக்கும்ல.